ஒரு அடிமை மாவீரனா மாறின கதை. 14ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் மொசாம்பிக் அப்படிங்கிற பகுதியில் யாசுகே அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறாரு. இவரை 1579 இத்தாலியில் இருக்கிற அலெக்சாண்ட்ரோ அப்படின்னு ஒருத்தருக்கு அடிமையாக விற்கிறாங்க. இந்த அலெக்சாண்ட்ரோ ஜப்பானுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது யாசுகேவையும் தன்னோட கூட கூட்டிகிட்டு போகிறாரு. ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக இருந்தவர் தான் ஓடா நொபுனாகா. இவர் இந்த யாசுகேவை பார்த்துட்டு ஜப்பானியர்களை விட உயரத்தில் பெரிதாகவும் கம்பீரமாகவும் கருப்பு நிறத்திலிருந்து இவரை பார்த்துட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறார். இவர்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு உணர்ந்த ஓடா நொபுனாகா இவரை அடிமையிலிருந்து விலக்கி தன்னோட ஆயுத படைகளில் சேர்த்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல போர்களில் சண்டை போடுறாங்க. அப்படி இவங்க சேர்ந்து சண்டை போட்ட எல்லா போர்கள்லையுமே எதிரிகள் தவிடுபடியாக வராங்க. கொஞ்ச காலம் இப்படியே போகுது. அதுக்கப்புறம் தன்னோட நண்பனோட சூழ்ச்சியால் ஓடா நொபுனாகா தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த படையிலிருந்து யாசுகே வெளியேற சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் யாசுகே ஜப்பானில் இருக்கிற டொயோடமி அப்படிங்கிற இன்னொரு போர் வீரனோட படையில் இணைகிறாரு. அவங்க கூட சேர்ந்து இவர் சண்டை போடுறாரு. அப்படி போரிட்ட எல்லா போர்களிலுமே இவர் வெற்றியும் பெற்று கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் டொயோடமியே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் யாசுகே எங்கே போனார் என்ன ஆனார் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஜப்பானில் ஒரு கோழையை கூட தன்னோட படைகளில் சேர்த்துக்குவாங்க. ஆனால் மற்ற நாட்டவர்களை தன்னோட படையில் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆப்பிரிக்க வீரன் ஜப்பானில் மிகப்பெரிய சாமுராயாக வாழ்ந்திருக்காரு.